அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பார்த்தீங்கன்னா வருடத்தோட கடைசி நாள். எல்லாமே மகிழ்ச்சியாக உற்சாகமாக கொண்டு போங்க. கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. நைட்டு வெளியில் ட்ரிப்பு போகும்போதோ பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தோடு போகும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்காமல் மாட்டாமல் கொண்டு போனீங்கன்னா வருஷம் நல்லாவே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த பதிவில் 2 நிமிஷத்துக்கான ராசி பலன் மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்களோட பலன் இருக்குது. அது வளவலன்னு எந்த ஒரு அதிகமான விஷயங்கள் இருக்காது. அதனால் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றி. உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது இந்த வீடியோ இன்னும் ஒரு சிலருக்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். உங்களோட கமெண்ட்டை ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே உந்துதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா 31/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி காலையில் 4:58 முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு துவாதசி திதி இருக்குது. இது மறுநாள் காலையில் 1:47 வரைக்கும் இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் காலையில் 3:56 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. இது மறுநாள் காலையில் 1:29 வரைக்கும் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சுத்த யோகம். இன்றைக்கி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் இருக்கிறதுனால காலையில் 9 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. கிரகநிலைகள் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக சூழ்நிலைகளை பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் 6:30க்கும் சூரியன் மறைவு மாலை 5:53க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:12லேருந்து 1:37 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:56லேருந்து 9:21 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 10:46லேருந்து 12:12 வரைக்கும் இருக்குது. இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் நாள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால சாமி கும்பிட, சமையல் செய்ய, சூளைக்கு தீயிட, கடன் கொடுக்க, சுரங்கம் வெட்டுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். துவாதசி திதியிலையும் சரி சுப காரியங்கள் இல்லாத நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு உகந்தது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு சாந்தம், ரிஷப ராசிக்கு புகழ், கடகராசி மிதுன ராசிக்கு சுகம், கடகராசிக்கு நலம், சிம்ம ராசிக்கு பயம், கன்னி ராசிக்கு சிந்தனை, துலாம் ராசிக்கு நிறைவு, விருச்சிக ராசிக்கு அமைதி, தனுஷ் ராசிக்கு வருத்தம், மகர ராசிக்கு நன்மை, கும்ப ராசிக்கு தனம், மீன ராசிக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நாளை ஒவ்வொருத்தரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கொண்டாடுறதுக்கும் தயாராக இருங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சந்திரன் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு மாறுறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு பலனை கேளுங்க. உங்களோட குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கூட பிறந்தவங்க மூலிமா சின்னதாக உதவிகள் கிடைக்கும். இன்றைக்கி கோயிலுக்கு போய் மந்திரம் சொல்கிறது இல்லைனா பிரார்த்தனை பண்ணுறது மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவியாக இருக்கும். உங்களோட மன அழுத்தம் இருக்குது, அதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருப்பாங்க. கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை கரெக்டாக நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய ஒரு நாள். சில தாமதங்கள் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தாமதங்களை தவிர்த்திங்கன்னா நாளை பிரச்சனை இல்லாமல் போகும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் நட்பான அணுகுமுறை தேவை. அது மூலிமா குடும்பத்தில் அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயங்களில் கிளறாமல் இருக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. பண சம்பந்தமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில சாதகமான பலன்களை எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம். பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்களுக்காக சேமித்து வைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் பதட்டங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம். முடிஞ்ச அளவுக்கு மேஷராசிக்காரங்க இன்றைக்கி நாளை அமைதியாகவும் பொறுமையாகவும் கையாண்டிங்கன்னா நல்லது. பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து சந்திரன் உங்க ராசிக்கு வராரு. உங்களோட பலன்ல சில சூழ்நிலைகள் நாள்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனைகள் கலந்த மாதிரி இருக்கும். அத தவிர்க்க உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லதும் இருக்கு, கெட்டதும் கலந்த மாரி தான் இருக்கு. பசங்களால மனமகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். குடும்பத்தில ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்கள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாவும், நேர்மறையாவும் இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களையும் வச்சுக்காதீங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா, தங்களோட பொறுப்பறிஞ்சு நடந்துக்கிற நாளா இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். வீட்டுக்கு தேவையான பொன்பொருள் வாங்குற யோகம் இருக்கு. ஆனா பார்த்து செய்யுங்க. செலவுகள் பண்ணும்போது விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. ம். இன்னைக்கு நீங்க உங்க நாள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள திறம்பட செய்யுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திட்டமிட்டு அட்டவணைப்படுத்தி வேலையில செய்றது ரொம்பவே அவசியம். கவனச்சிதறல் ஆகுற மாதிரி இருக்கும். அத தவிர்த்துட்டீங்கன்னா, தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள முடிக்கலாம். சுமூகமா உங்களோட வேலைகள யாரு கூடயும் பிரச்சனை இல்லாம கொண்டு போறது நல்லது. அ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட சாந்தமான அணுகுமுறை அவசியமா தேவை. இன்னைக்கு 2 பேரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. அவங்களோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல அதிகமா செலவு செய்யக்கூடாது. அது பிரச்சனையாகும். கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கிளைமேட் சரியில்லாதனால சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள் இருக்கு. ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ரிஷப ராசிக்கு பொறுமை அவசியம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் காலையில 9 மணிக்கே வராரு. சில பதட்டங்கள், பாதுகாப்பு இல்லாத உணர்வுகள் ஏற்படலாம். உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள எப்படி கொண்டு போறதுன்னு முழுசா கேளுங்க. உங்களோட குடும்பத்தில உள்ளவங்களுக்கு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பசங்களோட ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். வியாபாரத்தில சில விரயங்கள் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, வீண் செலவுகள தவிர்க்கலாம். இன்னைக்கு தெய்வ வழிபாடு மனசுக்கு ரொம்பவே அவசியம். அப்பதான் கொஞ்சம் உங்கனால சுமூகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செய்ற செயல்கள் எல்லாத்துலயும் கவனமா இருக்கிறது நல்லது. அதே நேரங்கள்ல உங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளும், நடக்கிறவற்றையும் கொஞ்சம் கேஷுவலா எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. பாசிட்டிவா இன்னைக்கு நாள கொண்டு வேண்டியது ரொம்பவே அவசியம். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம, கூடுதல் கவனம் செலுத்தி செய்ய வேண்டியது அவசியம். வேலைகள கரெக்ட்டா திட்டமிடுங்க. மனச ஒருமுகப்படுத்தி பணியாற்றினீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போகலாம். நாள அ சில உங்க மேலதிகாரிகள் கிட்டயோ, இல்லன்னா கூட வேலை செய்றவங்ககிட்டயோ தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களுக்கு வேலையில இருக்கிற பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாத்தையும் அ தொணைக்கிட்டயோ, காதலிகிட்டயோ தான் சொல்ற மாதிரி இருக்கும். அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அத பத்தி பேசாம தேவையில்லாத கோவத்தையும், எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்கும். அதிலிருந்து வெளியில வர வேண்டியது அவசியம். அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள நல்லா கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வீண் விரயங்கள தவிருங்க. பணம் கையில இருந்தா பத்திரமா பார்த்துக்குங்க. வீண் விரயமோ, பண இழப்புக்கோ சாத்தியம் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியம், பசங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. நாள மிதுன ராசிக்காரங்க நிதானமா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம் தர நாளா தான் இருக்கு. உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, உங்களோட நாள எப்படி மகிழ்ச்சியா கொண்டு போறதுன்னு கேளுங்க. உங்களுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்காரு. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோட அதில வெற்றியும் பெறக்கூடிய விதத்தில செஞ்சு முடிப்பீங்க. வேலையில உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வோ, பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களோட எதிர்காலத்த அ நெனச்சு நல்ல ஒரு கனவு காணக்கூடிய ஒரு நாள். பிளானிங்கும் நல்லாருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு நாள்ல ம் அ அ நல்ல ஒரு இயல்பு இருக்கும். தன்மையான மனநிலையோட இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வியாபாரத்தில லாபம் அமோகமா இருக்கும். ஆம் உங்களோட வீட்டு தேவைகள், அதே மாதிரி உங்களோட நீண்ட நாள் ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேறத்துக்கு உகந்த நாளா இருக்கு. மகிழ்ச்சி தரக்கூடிய நாளா இருக்கும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புகழ் தரும் பலன்களை ரெடியாக இருங்க, காத்துக்கிட்டு இருங்க. புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா பதவி இருக்குண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களோட செயலுக்கு உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற விதமாக தான் நாள் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உங்களோட உணர்வுகள சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் பகிர்ந்துக்குவீங்க. அ ரொமான்டிக்கான ஒரு நாள். அதனால மனச சமநிலையான அணுகுமுறையோட எல்லா விஷயத்தையும் 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலும், மகிழ்ச்சியும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஜாலியா இந்த நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் சாத்தியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிகமாகவே இருக்கு வரவு. உங்களோட தேவைகளுக்கு செலவழிக்க போக மீதி இருக்கிறத அதிகமாக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கையில் இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான நிதி வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். வருமானம், அதாவது எதிர்பாராத தனவரவு இருக்கு. ஆரோக்கியத்துல பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஜாலியான நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் நல்ல ஒரு வளர்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றம் தர விதமா தான் நாள் இருக்கு. உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு எப்படி நாள் போகுன்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு இருக்கும். கூடுதல் பலன்கள் எல்லா விதத்திலயும் இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு திட்டமிடுங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற சின்ன சின்ன முயற்சிகள் கூட பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். வீட்டில் பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. கூட பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு எல்லாரோட ஆதரவு இருக்கு. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணையிற மாதிரி இருக்கு. வேலை செய்கிற இடத்துல இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், தொல்லைகள் விலகிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க. உங்களோட செயலுக்கும் உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. எந்த பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட மிகுந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நல்ல புரிதல் 2 பேருக்குள்ளே இருக்குது. பரஸ்பர புரிதல் இருக்கிறதுனால 2 பேரும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாள். ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது. நாளை சிறப்பாக பயன்படுத்திட்டிங்கன்னா நல்லது. காதலர்களுக்கும் சரி, இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக தான் சிம்ம ராசிக்கு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு இன்னைக்கு உயர்வோ, ஊதிய உயர்வோ இல்லைன்னா ஊக்கத்தொகையோ கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நாளை சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. பணம் அதிகமாக இருக்கிறனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல், சுறுசுறுப்பு, ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருப்போம். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்க நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டம் இல்லாமல் கூலாக நாளை கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி. உங்களுக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்காரு. மற்ற கிரகநிலைகளில் பெரிய மாற்றங்கள் இல்லை. இருந்தாலும் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருப்பீங்க. செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பாட்டு கேட்குறது, சினிமா போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளையும் பார்த்து பேசுங்க. பொறுப்புகள் காரணமாக ஆரோக்கியத்தில் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய இருக்குது. வருஷ கடைசி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலைகளை திட்டமிட்டு அதன்படி செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்லது. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கூட எந்த ஒரு மனஸ்தாபமோ வாக்குவாதமோ இல்லாமல் நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட அணுகுமுறையில் விஷயங்களை ஈஸியாக்குங்க. கேஷுவலாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தொடக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது. அவங்கள அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வெளியில் கூப்பிட்டு போங்க. இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கத்தை பொறுத்தவரை கட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. வரவு கம்மியாக தான் இருக்கும். கையிருப்பு இருக்கிற பணத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. கொஞ்சம் கேஷுவலாக இருந்தீங்கன்னா இருக்கிற பணம் செலவாகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு முதலீடும் செய்யாதீங்க. கையில் இருக்கிற பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்யுங்க. ஒருநிலைப்படுத்தி நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு எல்லா விதத்துலையும் முயற்சி செய்கிறது கன்னிராசிக்கு நல்லது.
இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களோட ராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, உங்க நாள எப்படி கொண்டு போறதுன்னு பலன பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நீங்க செஞ்ச உழைப்புக்கு பலன் கிடைக்கிறதுல தாமதமா இருக்கிற மாதிரி இருக்கு. நெறைய தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். சாப்பாட்டு விஷயத்தில ரொம்பவே கட்டுப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம். வெளியில போகும்போதோ, வண்டி வாகனங்கள்ல போகும்போதோ, நிதானமாவும் எச்சரிக்கையோடும் போறது நல்லது. ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் மனசுல இருக்கும். தேவையில்லாத பய உணர்வு இருக்கலாம். ஆம் இன்னைக்கு உங்களோட மனச அமைதியா வச்சுக்கணும்னா, பொறுமையா நீங்க வெளியில வாக்கிங் மாதிரி போங்க. ஆ உங்களோட கவனத்த திசை திருப்ப உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்றது நல்லது. நாள் முழுக்க கூலாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலயும் அதிக பதட்டம் வேண்டாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட திறமைகள நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நீங்க என்னதான் செஞ்சாலும், பாராட்டு பெறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கடமைய செய்யுங்க, பலன எதிர்பார்க்காதீங்க. நாள கொஞ்சம் அமைதியாவும், ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு கவனமாவும் செஞ்சீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை தேவை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பொறுமையா பேசுங்க. உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதம், விவாதம், மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது ரொம்பவே உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா தான் இருக்கு. தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இல்லன்னா கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் விரயமாகுற மாதிரி இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதை. பயணத்தின் போது பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் தொண்டை எரிச்சல் இல்லன்னா தொண்டை அடைப்பு அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. குளுமையான உணவுகள தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. துலாம் ராசிக்கு நிதானமும், கவனமும் ரொம்பவும் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களோட மகிழ்ச்சியான பலன்கள கேட்கறதுக்கு உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு கன்டின்யூ பண்ணுங்க. உங்களோட இல்லத்தில மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிறந்த முன்னேற்றமான நாள், அதிகமான பணவரவு இருக்கும். உங்ககிட்ட பரந்த அதாவது பிராட் தாட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. நாள சிறப்பாக்குறதுக்கு உதவியா இருக்கும். தடைகள்லாம் தகர்த்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு வேலையில புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வியாபாரத்தில தொழிலாளர்கள் பொறுப்போட நடந்துக்குவாங்க. வருமானமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன் உண்டாகும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு செய்ற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. கையில பணம் இருக்கிறதுனால சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள உண்மையா செய்யக்கூடிய ஒரு நாள். மனமார செய்ற உங்களோட வேலைகளுக்கு நல்ல ஒரு ஆ குறித்த நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும், உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவ பெறதுக்கும், பாராட்ட பெறதுக்கும் உதவியா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிய தரக்கூடிய நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள் முழுக்க உங்களுக்கு சுமூகமாவே போகும். வளர்ச்சியும், உற்சாகமும் நிறையவே இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு நேர்மையான அ அ அனுசரணையோட கரெக்ட்டா அணுகுமுறை நல்லா இருக்கு. அது தொணக்கூட நல்லுறவ பராமரிக்க ரொம்பவே உதவியா இருக்கும். மனசு விட்டு சில விஷயங்கள செய்வீங்க. சில விஷயங்கள பேசுறதுக்கும், முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. உங்களோட திருமண பேச்சுவார்த்தையும் நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கையில பணம் நிறையவே இருக்கும். வரவும் நல்லா தான் இருக்கு. வங்கியில கணிசமான தொகை இருக்கிறத உங்களால பராமரிக்க முடியும். மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறைவா இருக்கும். திருப்தியான மனநிலையோட பணத்துக்கு சம்பந்தமான முடிவு எடுக்கலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட ஆரோக்கியத்த நீங்க பராமரிக்கிற விதம் எத பத்தியும் கவலைப்படாம நாள் முழுக்க உற்சாகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. நீங்க சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும் உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, உங்களோட பலன கேட்டு ஜாலியா நாள கொண்டு போங்க. இன்னைக்கு உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், தன்னம்பிக்கையும் நாள் முழுக்க சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். இன்னைக்கு உங்களோட நாள் முன்னேற்றகரமான நாள். உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், உற்சாகமும் இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். எல்லா விதத்திலயும் செழிப்பான நாளா தான் இருக்கு. நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி தரும். திருமண சுபகாரிய முயற்சிகள்ல இருந்த பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு முடிவு கொண்டு வர நாளா இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் சம்பந்தமான வெளிவட்டார நட்பு கிடைக்கும். அது மூலியமா புதிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட உற்சாகமும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாளா இருக்கு. இப்போ வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உற்சாகமான விஷயங்கள் உங்கள சுத்தி நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல.
ஆ உங்களோட வேலைகள்ல நல்ல ஒரு சந்தோஷமாவும், மகிழ்ச்சியாவும் செய்வீங்க. ஒரு சிலருக்கு புதிய பணிக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க சிறப்பான செயல்பாடு உங்க வேலையில இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த பாதிப்பும் இல்ல. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு அன்ப பராமரிக்கக்கூடிய ஒரு நாள். நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஒண்ணா வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிப்பீங்க. காதலர்களும் சரி, சந்தோஷமான ரொமான்டிக்கான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆ முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியா இருக்கும். பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிக அளவுல பணம் இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. பணம் நெறைய இருக்கிறதுனால சந்தோஷமும், மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது. சேமிப்பும் அதாவது முதலீடுகளும் செய்யறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே நாள் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்க உதவியா இருக்கும். இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட நாள்ல கொஞ்சம் பதட்டமும் இருக்கு. உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, அந்த பதட்டத்த எப்படி தீர்க்கிறதுன்னு பாருங்க. ஆ நாள பொறுத்தளவுக்கு பொருளாதார நிலை வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அத பக்குவமா கையாள வேண்டியது, சூழ்நிலைகள பார்த்து நடந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில விட்டு குடுத்து போனீங்கன்னா, பிரச்சனைகள தவிர்க்கலாம். வேலையில ஏற்படுற பணி சுமை பார்த்தீங்கன்னா, கூட வேலை செய்றவங்க கூட அனுசரிச்சு, அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டு, உங்களோட வேலைகள ஈஸியா முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அளவுக்கு அதிகமா யோசிக்காதீங்க. நடக்கிறத நடக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ண கத்துக்கங்க. ஆ வெளியிடங்களுக்கு போய் வந்தீங்கன்னா, கொஞ்சம் மனசு அழுத்தத்த குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நாள் நல்லாருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பணி சுமை உங்களோட கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். முறையா பிரையாரிடைஸ் பண்ணீங்கன்னா, பிரச்சனை இல்லாம வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். முடிஞ்சா உங்களோட வேலைகள கூட வேலை செய்றவங்க கூட ஷேர் பண்ணி செய்யுங்க. அவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, பாதிப்புகள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற சில பய உணர்வும், சில பிரச்சனைகள் காரணமா கடுமையா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. கோவத்த காட்டாதீங்க. துணைய மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். அப்படி இருந்தா தான் நீங்க நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணம் போதிய அளவு இல்ல. ஆனா கையில இருக்கிற பணத்த விட செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அ அதிக அளவு செய்றத கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது அவசியம். அத்தியாவசியமான செலவுகளுக்கு மட்டுமே செலவு செய்யுங்க. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்லன்னா பிரச்சனை இல்லை. ம் ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கலக்கங்கள் இருக்கிற மாரி தான் இருக்கும். அத தவிர்க்க உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன முழுசா கேளுங்க. பசங்களால மன உளைச்சல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் நெறையவே இருக்கு. தொழில்ல பார்த்தீங்கன்னா, வேலையாட்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்தா மாதிரி இருப்பாங்க. நீங்க ரொம்ப நீங்க உங்களோட தேவைக்காக எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கொஞ்சம் கிடைக்கிறது தாமதமா தான் கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. வேலை செய்ற இடத்துல கூட இருக்கிறவங்க கொஞ்சம் ஆதரவா இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும். மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள், கொஞ்சம் தேவையில்லாத பய உணர்வுகள்லாம் நெறைய இருக்கு. பிரார்த்தனை செய்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சாமி பாட்டு கேட்கறது நல்லது. உங்களுக்கு மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு வாக்குவாதத்திலயும் பெருசா தலையிடாதீங்க. உங்களோட வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கடினமான சவால்கள சந்திக்கிற மாரி தான் இருக்கும். உங்களோட வேலைகள நீங்க முதலீட்ட அடையறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கவனமா செய்றது நல்லது. தவறுகள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க வேலையில உள்ள உங்க குடும்பத்தில உள்ள பதட்டங்கள் காரணமா அத தொணக்கிட்ட நீங்க அவங்க கிட்ட அவுட்லெட்டா யூஸ் பண்ணாதீங்க. அது உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அனுசரிச்சு, அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள செஞ்சு, நாள சந்தோஷமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு, செலவும் சேர்ந்தே தான் இருக்கு. குடும்ப தேவைக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கும். அதுவும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேண்டாத செலவுகள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா வீண் விரயங்களோ, பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ப்ராப்ளம் இருக்கும். கால்வலி, செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம். சத்தான உணவு வகைகளை சாப்பிட்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. உங்களோட நாள உற்சாகமா கொண்டு போறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு உங்களோட புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும். நல்ல ஒரு ஆதாயம், சாதகமான நாள். பலன்கள் உங்களுக்கு ஏத்த மாரி தான் இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். பயணங்களால நல்ல ஒரு ஆதாயம் உண்டு. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில சந்தோஷம் ஏற்படும். பெரிய மனிதர்களோட அன்பும், ஆதரவும், பெற்றோரோட ஆதரவும் நல்லாவே இருக்கு. ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிற விதமா அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள நீங்க நெனச்சா மாதிரி நேரத்துக்கும், உங்களுக்கு பிடிச்சா மாதிரி செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைஞ்ச நாளா இருக்கும். உங்க மனசுல, முகத்துல இருக்கிற உற்சாகம் உங்களையே ஆச்சரியத்த ஆழ்த்துற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு எல்லா விதத்திலயும் சாதகமான நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைக்கு திறமையான வேலைக்கு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புதிய வேலைவாய்ப்புகள் இல்லன்னா பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்கள மகிழ்ச்சி அடையிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள சிறப்பா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய விதமா தான் செய்வீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்க தொணக்கூட உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்லயும் அத வெளிக்காட்டுற மாதிரி இருக்கு. தொணக்கூட நிறைவான நல்லுறவு, நல்ல ஒரு புரிதல், மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ம் காதலர்களுக்கும் உகந்த நாளா தான் இருக்கு. ஜாலியா நாள கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்க கையில இருக்கிற பணமே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதுவே உங்களுக்கு வசதியா தான் இருக்கும். கூடுதலா சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பழைய பாக்கிகள் வரத அப்படியே சேமிச்சீங்கன்னா, அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நீங்க மகிழ்ச்சியாவும், ஆரோக்கியமாவும் இருப்பீங்க. முறையா யோகா செய்றது, வாக்கிங் போறதே போதுமானதா இருக்கும். நல்ல ஒரு நாள உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் கொண்டு போறதுக்கு மீன ராசிக்கு எல்லா விதத்திலயும் நல்லா இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த வீடியோவ பார்க்குறவங்க, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வரா மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அ கமெண்ட் பண்ணுங்க. ராசிய எவ்வளோ பேர் கமெண்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு வீடியோஸ் புதுவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகுற மாதிரி இருக்கும். உங்களோட தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கும், வர புத்தாண்டு எல்லா ராசிக்கும் நல்லபடியா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சில புதிய முடிவுகளையும், புதிய விஷயங்களையும் செய்யணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தேவைப்படுது? குறிப்பா சொல்லணும்னா, உங்களோட பிறந்த விவரங்கள், அதாவது டேட்டு, டைமு, ஊரு போட்டுட்டு, அதுக்கு உங்களோட ராசியையும் கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி ஒண்ணு கேளுங்க. கமெண்ட்ல பதில் வரும். தொடர்ச்சியா பார்த்துங்க. அதே மாதிரி கமெண்ட்ல ரிப்ளை வந்ததுன்னா, அத பார்த்துட்டு ஒரு லைக்கோ, ஒரு என்ன ரீகமெண்ட் பண்ணீங்கன்னா, அது நீங்க பார்த்துட்டீங்கன்றதே எங்களுக்கு தெரியும். ஏன்னா கமெண்ட் நாங்க ரிப்ளை பண்ணோம்னா, அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்கிறது நல்லதா இல்ல. நன்றி, வணக்கம்.